ஓகே, உங்க பேரு? குரு ஸ்ரீராம். குரு ஸ்ரீராம். ஃபார்மல்ஸ்ல வர சொல்லிருந்தோம். ஃபார்மல்ஸ்ல வர இல்ல எனக்கு ஆக்சுவலி வேற ஒரு நாள் இன்டர்வியூ பேசியிருந்தேன். பட் இன்னைக்கு பயோஸ்பியர் கிளப்புக்கு வரணும்னு நினைச்சீங்க. பயோஸ்பியர் கிளப் வேற ரூம் வந்திருக்கீங்க. இல்ல வாய்ஸ் தான் சொல்லிருந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஸ்ரீநிதி, பயோஸ்பியர் இன்டர்வியூல தெரியாம வந்திருக்காங்க. பயோஸ்பியர் இன்டர்வியூல தெரியாம வந்திருக்காங்க. வாய்ஸ் இன்டர்வியூல ப்ரோ அந்த நீங்க ஃபார்மல்ல வராத போதே எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து தப்பா வந்திருக்கீங்க. அப்படியே காலங்காத்தால ஒரு மூச்சு போயிட்டு வந்து சிக்கிட்டது. சுதன், நாங்க உங்களை உட்காரவே சொல்லுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. தமிழ் ஆர்ஜே ஏதாவது இந்த மாதிரி ஆர்ஜே பண்ணி கேட்டிருக்கீங்களா? எது பிடிக்கும்? பாட்காஸ்ட் பார்ப்பீங்க. மீண்டும் ஆள். உங்க பேர் என்ன? உங்க நிக் நேம்? ஜெரி. ஜெரி. ஐ லைக் திஸ். உங்களுக்கு டாம்னு ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். என்னைய பற்றி சொல்லணும்னா நான் ரொம்ப ஜோவியலான பர்சன். கொஞ்சம் இப்போ என்னன்னா இன்னொரு பிரச்சனை என்னன்னா வாய் நிற்காது, பேசிக்கிட்டே இருப்பேன். வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். விட்டா எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன். ப்ரோ மூட்டு வலியா? மூட்டு வலியா? பேசுவேன்னு சொன்னேன். வாய் நிற்காதுன்னு சொன்னீங்களே, முட்டி வலி இருக்கும். பஸ் இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா? சூஸ் த பெஸ்ட். ஹலோ, உங்க பேர்? ஆதித்யா. ஓகே, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். மதர் டங் ஆக்சுவலி தமிழ் இல்லை. வி ஆர் ஃப்ரம் நேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரம் ஆம்பூர் சைட். வீட்டில் கன்னடா பேசுவோம், மதர் டங் தெலுங்கு. ஸோ வீட்டில் கன்னடா பேசுவீங்க, மதர் டங்? ஓகே, தென் ஹவுஸ் தமிழ்? தமிழ் வந்து என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே தமிழ் தான். டிவி சேனல் எல்லாமே தமிழ் தான் பார்க்குறது. பேன் இண்டியா. நீங்க ஒரு பேன் இண்டியா பர்சன். அப்படிதான். ஒரு ஆர்ஜேக்கு தேவையான இம்பார்ட்டன்டான குவாலிட்டின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாட்காஸ்ட்லாம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து பார்த்து பேசணும். எதெல்லாம் பார்த்து? பக்கத்தில் இருக்கிறவங்கள நாங்கள் வந்து இங்கே வாய்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்குறோம். நீங்கள் தான் பேனல்னு சொன்னாங்க, அதான் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. என் பேர் வந்து ரமன். என் பேர் பிரணம். எனக்கு தமிழ் ஆர்ஜி ஆகணும்னு ரொம்ப ஆசை. இன்டர்வியூ ஆக்சுவலி நான் போன டைமும் ட்ரை பண்ணேன், பட் என்னை செலக்ட் பண்ணல. நீங்கள் தான். ஆமாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஏன் ஆர்ஜே ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி டாக்டர் சொன்னாங்க பொதுவாக எல்லா குழந்தைங்களும் பிறக்கும் போது அழுதுட்டே பிறப்பாங்க. நான் நமக்கு பேசிட்டே பிறந்தேன். வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஒரு பாட்காஸ்ட் ஃபியூச்சரில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா யாருனாலும் சொல்லுங்கள், என்ன டாப்பிக்கில் நீங்கள் பாட்காஸ்ட்? நான் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். 6 மாதம் லவ், பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. நீ எனக்கு வேண்டாம் மேடம், நான் வந்து 2 பேர் எனக்கு தெரியும். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பீப்புள். வண்ணாரப்பேட்டை வடன்னு ஒருத்தர் இருக்காரு, சன்னாரப்பேட்டை சடன்னு ஒருத்தர் இருக்காரு மேடம். அவங்க 2 பேர் வச்சு நான் போடுவேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன, ஏதாவது சொல்லுங்களேன். வண்ணாரப்பேட்டை வடை, சன்னாரப்பேட்டை சடை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்கள நான் தண்டையார்பேட்டை வடை பேசுகிறேன். நான் கண்ணம்மாப்பேட்டை சடை பேசுகிறேன். ஏன் அவங்கள வச்சு பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க தான் காசு கேட்காம சக்தி இருக்காங்கல்ல, அது நான் தான். ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். ஓகே, ஏன் வாய்ஸ்? வாய்ஸ் மக்களோட குரல், விஐடி மக்களோட குரலாக இருக்கலாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன்னா வாய்ஸ் ஃபன்னாக இருக்குக்கா, செம்ம ஃபன்னாக இருக்குது. எல்லா ஈவெண்ட்டும் மஜாவாக இருக்குது, வைப்பாக இருக்குது. அதனால தான் எல்லா ஈவெண்ட்டும் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நாங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கோம் எங்கள் வாய்ஸுக்கு. நீங்கள் தான் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. என் பேர் ரமணன் சார். உட்காரலாமா சார்? நாங்கள் ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. என் பேர் நிர்மல். நான் வந்து சென்னையில் தான் ஃபஸ்ட்லேருந்தே இருக்கேன். வித்யாமந்திர் ஸ்கூல் மயிலாப்பூரில் படித்தேன். இப்போது விஐடி வந்து எனக்கு வேறு காலேஜ் எது போடுன்னு தெரியாமல் வந்து சேர்ந்துட்டேன். காலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காலேஜ். விஐடி ரொம்ப நல்ல காலேஜ். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. லோகேஷ் கனகராஜ் தெரியுங்களா? லோகேஷ் கனகராஜ் ஒன் பீஸ் எடுத்துருந்தா எப்படி எடுத்துருப்பாரு? லோகேஷ் கனகராஜ் ஒன் பீஸ்
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஓகே வந்து ஓவராலாக சொல்ல பிளாட் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். One eternity later. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். இப்போ வந்து ஒரு கோழி இருக்கு. ஓகே, அந்த கோழி வந்து திடீர்னு ரோடை கிராஸ் பண்ணிடுச்சு. இதை பற்றி ஒரு 30 செகண்ட்ஸ் பேசுங்க. என்னடா அந்த கோழி வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணும்போது அது மைண்டில் வந்து பல யோசனைகள், அதோட முட்டை அங்கே இருந்தது. அது அதர் சைட் ஆஃப் த ரோட்டில் அந்த கோழியோட முட்டை இருந்தது. அந்த முட்டையை தாண்டி போகிற வழியில் ஒரு பாய் கடை இருக்கு. ஸோ அப்படி யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய ட்ரக் அப்படியே வந்து இங்கே நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எனி கெஸஸ்? கோழி பாருங்க. நோ, பிரியாணி ஆயிடுச்சு. எஸ். இன்னைக்கு ஒரு ஃபுட் எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. திப்பு சுல்தான் எந்த வாரில் செத்தாரு? திப்பு சுல்தானா? ஏதோ ஸ்கூலில் படிச்சிருக்கேனே. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? ஸோ இப்போ கேட் 2 டைமில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா நீங்கள் படிக்க போயிடுவீங்க வேலை பார்க்காம. அப்போ ஆர்ஜே வந்து எப்படி போனா என்ன இந்த கிளப் அதான் இப்போ இது எனக்கு வந்து பேசுறதுன்றது நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிலாம் பேசணும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுவேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். நோட்டட். எந்த டீம் சப்போர்ட்? சிஎஸ்கே தான். நான் ஆர்சிபி. ஈசலா கப் நம்மது. இப்போ எனக்கு வந்து நீங்கள் தெலுங்கும் பேசுவீங்க, தமிழும் பேசுவீங்க. தெலுங்குல படத்துக்கு பேர் அர்ஜுன் ரெட்டி, தமிழில் படத்துக்கு பேர் ஆதித்யா வர்மா. உங்கள் பேர்? ஆதித்யா ரெட்டி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பைலிங்குவல் படம் நடிக்கிறீங்க. நீங்கள் நடிச்சிட்டீங்க ஆல்ரெடி. ஆதித்யா ரெட்டின்னு ஒரு படம் வந்துருச்சு. இப்போ அந்த படத்துக்கு நீங்கள் ஒரு 1 minute ரிவ்யூ சொல்லணும். ஃபன்னியாக, ஹியூமராக, ஃப்ளூவெண்ட்டாக. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுற போகிறது ஆதித்யா ரெட்டி என்ற ஒரு புது படத்துக்கு. இது வந்து நீங்கள் நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கிரிசாயா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஆதித்யா வர்மா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராக்கெட் எந்த ஸ்பீடில் க்ரோ போகும்? ராக்கெட் சொர்றன்னு போயிடும் சார். சொர்றன்னு போயிடும் சார். எப்படி சார் அவ்வளோ ஸ்பீடாக போகுது? இப்போ வந்து ஒரு கோழி இருக்கு. ஓகே, அந்த கோழி வந்து டக்குன்னு ரோடை கிராஸ் பண்ணிடுச்சான். இதை பற்றி ஒரு 1 minute பேசு. கோழி வந்து முதல்ல கோழினா விராட் கோலி இல்லைங்க, அந்த கோழி. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்லாம் இருக்கு சார். ஃபுட்டு பிடிக்கும், நல்லா பிடிக்கும். அதான் சாப்பிட்டு தூங்கணும் வீட்டு தான். அதெல்லாம் என்னடா இந்த ஜோத்துக்கு சத்தவனா இருப்பானா? இல்லை, அது எனக்கு நான் ப்ரியாரிட்டி 2 போட்டிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு என்னோட பேஷன் ஃபோட்டோகிராஃபி. நான் ஃபோட்டோகிராஃபி கிளப்லையும் இருக்கேன். எனக்கு வேற எதுவுமே தெரியாது யாமினி, இது மட்டும்தான். ஹாபி டேலண்ட் ஒன்று சொல்லி. ஹாபி நான் இந்த ஸ்போர்ட் இந்த விஷயத்துக்கு போனால் நான் தான் கேட்டேன். ஸ்விம்மிங் நல்லா ஸ்விம் பண்ணுறேன். ஓகே. உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்டுக்கு மைக்கேல் ஃபெல்ப்ஸ் பெஸ்ட் ஸ்விம்மர், அவங்க 2 பேரும் இப்போ ஒரு காம்படிஷனில் ஸ்விம் பண்ண போகிறாங்க வர்சஸ் ஈச் அதர் ஃப்ரீ ஸ்டைல். ஓகே, இது வந்து என்ன நடந்துச்சு அந்த காம்படிஷனில், யார் ஜெயிச்சாங்க, எப்படி ஜெயிச்சாங்க, வாட் அண்ட் ஆல் ஹேப்பனிங்கிறது கிரியேட்டிவாக ஒரு நரேஷன், ரிப்போர்ட் நரேஷன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஃபிலிப்ஸ்க்கும் ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் நீச்சல் போட்டி நடக்குது. 100 மீட்டருக்கான ஃப்ரீ ஸ்டைல் போட்டி. அதில் மைக்கேல் ஃபிலிப்ஸ் முன் சென்றவர் ஏன் பின்தங்கி நின்றார் என்று தெரியவில்லை. ஏன் என்று கேட்டதுக்கு, நான் எவ்வளவோ மெடல் வாங்கிவிட்டேன், ஹாரிஸ் ஜெயராஜ் ஒன்று கூட வாங்கவில்லை, அட்லீஸ்ட் இதுலையாவது வாங்கட்டோன்னு, கோல்டு மெடல் வாங்கட்டோன்னு விட்டேன். நீங்கள் வந்து பிரான்ச் ஈஸி அகாடமிக்கல் ஸ்டேடியம் நம்ம கிளப்போட ஸ்டேடியம் கேண்டியும் போத் மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா? ஓவர் இஸ் ஸோ கான்ஃபிடன்ஸ். நான் கொஞ்சம் சோம்பேறி, மனசு வச்சா எல்லாத்தையும் பண்ணிடுவேன், ஆனால் மனசெலாம் வைக்க மாட்டேன். நான் நினைச்சா பண்ணலாம் ஸோ ஆனா பண்ண மாட்டேன். இதுக்கு பேர் சொல்லுங்க திலகன், எந்த மாதிரி பொண்ணு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஷார்ட்டாக போனி டைல் வச்சுக்கிட்டு பொண்ணு மாதிரி இருந்தால் ஓகே. நீங்கள் இன்டர்வியூக்கு வரல, பொண்ணு பக்கம் வந்திருக்கேன். அப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கல, எனக்கு பொண்ணு தேடி தர வந்திருக்கீங்க.
ஏய் வாய்ஸ் வராது, சும்மா டைலாக் மட்டும் பேசுகிறேன். ஒரு கவு, அதாவது ஒரு மாடு, அதை வாயை கட்டி நல்லா கறந்து அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபிடையும் பரிசகன் கேள்வி அடையிட்டு இருக்க. நீ கேள்வி அடையிட்டு இருக்க. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள்